ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஆன்ம அனுபூதிக்கான பயணம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர். மனிதர்களை தவறு செய்ய தூண்டும் பொறாமை, கோபம், அச்சம், தேக மற்றும் மனரீதியான அனைத்து எதிர்மறை உந்துதல்கள் எங்கிருந்து வருகின்றன? பலர் கூறுகின்றனர் இவை உளவியல் மூலம் கொண்டவை என்று. ஆனால் நான் கூறுகின்றேன் அவை தீய சக்தியிலிருந்து வருகின்றன. இந்த உலகத்தில் 2 சக்திகள் உள்ளன, நல்லவை மற்றும் தீயவை. எங்கெல்லாம் நல்லவை இருக்கின்றனவோ அங்கு தீயவையும் உண்டு. சுதந்திரத்தையும் தன்னிச்சையையும் பெற்றுள்ள மனிதன் தனது தவறான செயல்களின் விளைவுகளை அனுபவிக்கிறான். ஆனால் அந்த தவறுகளை செய்ய தூண்டிய முகவர்களின் படைப்பாளி அவனல்ல. தாவரங்கள் எந்த தீமையும் செய்வதில்லை, இருப்பினும் அவை நோய்களுக்கு ஆளாகின்றன. தீய உணர்வு நிலையின்றி இயற் தூண்டுதலால் கட்டுப்படுத்தப்படுகின்ற மிருகங்கள் கூட அதுபோலவே துன்புறுகின்றன. ஒவ்வொரு நல்லவற்றையும் அடுத்து அதனை ஒத்த ஒரு தீமை இருக்கிறது. இறைவன் சூரிய ஒளியை படைக்கிறான். சாத்தான் அழிவை கொணரும் புயல்களையும் பஞ்சங்களையும் உருவாக்குகிறான். அழகிய மலர் மலரும் போது அது புழு பூச்சிகளால் அழிக்கப்படுகிறது. இறைவனை நேசியுங்கள் என்று கூறுகிறான். சாத்தான் பொறாமைக்குள் உன் எதிரியை புண்படுத்துவதும் பலவீனமாக்குவதும் நியாயமானதே என்று கூறுகிறான். அந்த தீய சக்தியை செவிமடுக்காதீர்கள், அது நீங்கள் அல்ல. பொறாமை, கோபம், அச்சம் ஆகியவை தீய சக்தியின் படைப்புகள். இந்த சக்தியை ஓர் உணர்வுள்ள சக்தி என்று புரிந்து கொண்டு என்னை விட்டு அகன்று போ என்று கூறுங்கள். பொறாமை, அச்சம் அல்லது கோபத்தின் குரல் எப்பொழுது கேட்டாலும் அது உங்கள் குரல் அல்ல என்று நினைவில் கொண்டு அதை வெளியேற கட்டளையிடுங்கள். ஆனால் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் உங்கள் மனதில் அந்த எதிர்மறை உணர்ச்சிக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடம் அளித்து கொண்டிருக்கும் வரையில் அந்த தீய சக்தியை உங்களால் வெளியேற்ற முடியாது. பொறாமை, அச்சம் மற்றும் கோபத்தை உள் மனதிலிருந்து முற்றிலுமாக அழித்து விடுங்கள். அதன் விளைவாக ஒவ்வொரு முறையும் ஓர் உந்துதல் உங்களை எவரையாவது வெறுக்க அல்லது புண்படுத்த கூறும் பொழுது மற்றொரு வலிமையான அகக்குரல் நேசிக்க அல்லது மன்னிக்குமாறு உங்களிடம் கூறும் அந்த குரலை கேளுங்கள். இதை கற்பனை மட்டும் செய்யுங்கள். உலகத்திலிருந்து நம்மால் சுயநலம், பொறாமை மற்றும் கோபத்தை நீக்க முடிந்தால் போர்களை இருக்காது. ஆனால் அழிவை தரும் இந்த தீங்கிழைப்பவை விடாப்பிடியானவை மற்றும் இடைவிடாது நல்லவையோடு ஆதிக்கத்திற்காக போராடுபவை. இறைவன் அமைதியை பற்றி கூறுகிறான். தீய சக்தியோ அமைதியின்மையையும் பூசல்களையும் தூண்டுகிறது. இறைவன் உங்களை அன்புமயமான செயல்களில் ஈடுபடுத்துவதற்கு அன்பு நயத்துடன் முயன்று கொண்டிருக்கிறான். தீய சக்தியோ உங்களை சண்டையிடுமாறு வசப்படுத்த முயன்று கொண்டிருக்கிறான். நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதர். நீங்கள் உங்களுக்கு பிடித்தவற்றை தேர்ந்தெடுக்க முடியும். நீங்கள் பொறாமையுறும் போதெல்லாம் பிரபஞ்ச மாயையான சாத்தானுக்கு உடந்தையாயுள்ளீர்கள். நீங்கள் கோபமுறும் போதெல்லாம் சாத்தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறான். அச்சத்தின் குரல் தீய சக்தியின் குரலை. ஆனால் அன்பு மற்றும் மன்னிக்கும் தன்மையால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுதெல்லாம் இறைவன் உங்களோடு உள்ளான். உங்கள் வாயிலாக பணிபுரிய அவனுக்கு உதவுங்கள். நீங்கள் உதவவில்லை என்றால் இறைவனால் அவ்வாறு செய்ய முடியாது. அனைத்து உறவு முறைகளும் நட்புறவில் அடித்தளமிடப்பட்டிருக்க வேண்டும். சாத்தானை பின்பற்றுபவர்கள் ஒரே ஒரு வெகுமதியைத்தான் பெறுகிறார்கள், துன்பம். இறைவனது பக்தர்கள் இன்பமயமான அமைதியை பெறுகிறார்கள். நான் எல்லா லோகங்களுக்கும் ஈசன் என்றும் எல்லா உயிர்களுக்கும் நண்பன் என்றும் என்னை அறிபவன் சாந்தி அடைகிறான். அகத்தேயுள்ள பேரன்பனுடைய குரலுக்கு செவிசாயுங்கள். அன்பில் வாழுங்கள். அதை அகத்திலும் புறத்திலும் பயிற்சி செய்யுங்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அன்பையும் புரிதலையும் அழியுங்கள். பொறாமை, அச்சம், கோபம் ஆகியவற்றின் விஷ ஆவிகளை வெல்லும் நறுமணமிக்க ஒரு மலர் போல ஆகுங்கள். உங்களோடு தொடர்பு கொள்ளும் அனைவரிடமும் தெய்வீக அன்பு மற்றும் நட்புறவின் நறுமணத்தை பரப்புங்கள். தங்களது ஆன்மீக உணர்வை பண்படுத்துபவர்கள் தமது விரிந்து கொண்டிருக்கும் அன்பில் உலகளாவிய கூடஸ்த சைத்தன்யத்தின் கிருஷ்ண உணர்வு நிலை விழிப்பை உணர்வார்கள். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களிடம் முதலில் தெய்வீக தன்மையை நடைமுறைப்படுத்துவதின் மூலம் அதை காத்து வளருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு முன்பு மற்றவர்களை பற்றி சிந்தியுங்கள். அனைவரிடமும் உங்கள் வாழ்க்கை துணைவர், உங்கள் குழந்தைகள், உங்களுடன் நெருங்கிய தொடர்புள்ளவர்கள், நீங்கள் சந்திக்கும்
ஒவ்வொருவரிடமும் சுயநலமற்ற நண்பனாக இருங்கள். நட்புறவிற்கு அடிப்படையான தேவையானது ஒருவர் மற்றவருடைய தனித்தன்மையை ஏற்றுக்கொள்ளுதல். குணநலன்களில் வேறுபட்ட இரண்டு ஆன்மாக்கள் வாழ்க்கை எனும் தேரை ஒன்றாக சேர்ந்து ஒரு பொதுவான இலக்கிற்கு இழுத்து செல்லுதல். ஒரு உறவு முறையானது வாய்மை என்னும் படித்தரத்தை அடித்தளமாக கொண்டிருக்க வேண்டும். ஒருவர் எதை கூறினாலும் சரி, அது ஒழுங்குபடுத்துவதற்கோ அல்லது கருத்து மாறுபடுவதற்கோ இருந்தாலும் கூட அது அன்புடன் கூறப்பட வேண்டும். ஒருபோதும் கடுமையாகவோ அல்லது அற்பத்தனத்துடனோ அல்ல. நண்பர்களின் கடமை தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு எப்பொழுதும் உதவி புரிந்து கொள்வதுதான். இறைவழியில் ஆன்மாக்கள் ஒன்று சேர்ந்து முன்னேற்றத்தை நாடும் பொழுது தெய்வீக நட்புறவு மலர்கிறது. உண்மையான நண்பர்களுடன் இதயத்தின் பண்புகள் ஆன்மீகமயமாக்கப்பட்டு பூரணம் அடைந்து அந்த அன்பின் வட்டம் அது அனைத்தையும் உள்ளடக்கும் வரை விரிவடைந்தால் அப்பொழுது ஒருவர் அனைத்து நண்பர்களிலும் பெரும் நண்பனானவனை, தெய்வ பெரு நண்பனை எல்லா உறவுகளுக்கும் பின்னால் காண்கிறார். பொறாமை மகிழ்ச்சியின் முடிவிற்கு முன்னோடி. இறைவனின் அன்பு ஒன்று சேர்க்கின்ற அதே சமயம் தீய சக்தியின் எதிர்மறை உந்துதல்கள் பிரிக்கவும் அழிக்கவும் செய்கின்றன. பொறாமை மற்றும் அதன் குழுவினர்களான அச்சம், கோபம், வெறுப்பு ஆகியவற்றால் பேரழிவு உருவாக்கப்படுகின்றது. மனித உறவுகள் தகர்க்கப்படுகின்றன. குடும்பங்கள் பிளவுபடுகின்றன. உயிர்கள் அழிக்கப்படுகின்றன. பொறாமை மகிழ்ச்சியின் முடிவை கோடி காட்டுகின்றது. முதலில் அதற்கு இடம் கொடுப்பவருள்ளும் அதன்பின் பழி வாங்குதலுக்கு உட்படுபவர்களுக்குள்ளும் பிளவுபடும் குடும்பங்களின் குழந்தைகளாகிய அப்பாவி பார்வையாளர்களுக்குள்ளும் கூட பொறாமை எங்கும் இருக்கின்றது. எல்லா மனித உறவுகளுக்கும் அது என்றுமுள்ள ஒரு அபாயம். அது இந்த உலகில் பலமுறை தன் தீய செயலில் ஈடுபட்டிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். அனைவரும் நல்ல பதவியை விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு சிலரே அதற்கு தகுதியாவதற்கான அல்லது அதன் உள்ளார்ந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கான முயற்சியை மேற்கொள்ள விளைகிறார்கள். பொறாமையின் பிரிக்கும் தன்மை இணக்கம் என்னும் சொர்க்கத்தை பூசல் என்னும் நரகமாக மாற்றுகிறது. ஒரு பொறாமை பிடித்த நபர் எத்தனை தொல்லைகளை உருவாக்க முடியும் பொழுதெல்லாம் எவருக்கும் பொறாமை கொள்வதற்கான காரணத்தை அளிப்பதை தவிர்க்க முயலுங்கள். தேவையென்றால் புரிந்து கொள்வதை ஏற்படுத்த வழக்கத்தை விட அதிகமான முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள். தொடரும். ஓம்.